ஹலோ, இன்னைக்கு நான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இட்லி மாவு அரைச்சி காட்ட போகிறேன். இட்லி மாவு வந்து கிரைண்டர் யூஸ் பண்ணி அரைக்க போகிறது கிடையாது, மிக்ஸி யூஸ் பண்ணி இன்னைக்கு நான் உங்களுக்கு அரைச்சி காட்ட போகிறேன். மிக்ஸி யூஸ் பண்ணி அவ்வளோ சாஃப்டான இட்லிலாம் பண்ண முடியுமா? அது எப்படி சாஃப்டாக வரும் அப்படின்னு தானே கேட்குறீங்க. கண்டிப்பாக சாஃப்டாக பண்ண முடியுங்க. இட்லியும் பண்ணலாம், அதே மாதிரி நல்ல கிறிஸ்பியான தோசையும் இந்த மாவு யூஸ் பண்ணி நீங்கள் ஊற்றலாம். ஸோ இன்றைக்கி வந்து ரொம்ப சிம்பிளாக அந்த மாவை நம்ம அரைக்க போகிறோம். கண்டிப்பாக கிரைண்டர் இல்லாதவங்களும் சரி, அதே மாதிரி உங்களுக்கு கம்மியான குவான்டிட்டி தான் மாவு தேவைப்படுது, அவசரத்துக்கு அரைக்கணும் அப்படின்னா கூட நீங்கள் இந்த மாதிரி மிக்ஸி யூஸ் பண்ணி அரைக்கலாம். நான் ஆல்ரெடி கிரைண்டர் யூஸ் பண்ணியும் சாஃப்டான இட்லி எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஸோ இன்றைக்கி மிக்ஸி யூஸ் பண்ணி சூப்பராக இட்லி மாவு நம்ம எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ அரிசி உளுந்தெல்லாம் நம்ம அளந்து சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம இந்த கிளாஸில் தான் இன்றைக்கி வந்து அரிசி ஊற வைக்க போகிறோம். ஸோ எந்த கிளாஸ் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம், எந்த கப் மெஷர்மெண்ட்டாக வேணாலும் எடுத்துக்கலாம். எது எடுத்தாலுமே ஒரே அளவில் நீங்கள் மெஷர் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த கப்பில் வந்து 2 கப் அளவுக்கு இட்லி அரிசி சேர்த்துருக்கேன். அதே கப்பில் 1/2 கப் அளவுக்கு உளுந்து நான் சேர்த்துக்கிறேன். ஸோ நீங்கள் எதில் வேணாலும் மெஷர் பண்ணிக்கோங்க, பட் எல்லாத்தையும் அதே கப்பில் வந்து மெஷர் பண்ணிக்கோங்க, மாற்றி மாற்றி பண்ணக்கூடாது. ஸோ இப்போ நம்ம வந்து அதே கப்பில் 1/2 கப் அளவுக்கு உளுந்து சேர்த்தாச்சு. இப்போ அடுத்தது 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கழுவிக்கோங்க. ஒரு 3-4 வாட்டியாவது கழுவிட்டு அதுக்கப்புறமா தண்ணி சேர்த்து இதை நம்ம ஊற வச்சுக்க போகிறோம். இப்போ பாருங்கள், உளுந்தும் அரிசியும் நான் கழுவி ஊற வச்சுட்டேன். அடுத்ததான் இங்கே பாருங்கள், 1/2 கப் அளவுக்கு வெள்ளை அவல் எடுத்திருக்கேன். நம்ம மிக்சியில் அரைக்கிறோம் அப்படின்றனால இந்த மாதிரி அவல் சேர்த்து பண்ணோம் அப்படின்னா இட்லி செய்கிறப்போ நல்லா சாஃப்டாகவும் இருக்கும், அதே மாதிரி தோசை ஊற்றுறப்பையும் நல்ல கிறிஸ்பியாகவும் வரும். ஸோ அதனால் அவல் சேர்த்து நம்ம வந்து அரைக்க போகிறோம். ஸோ அவலை நம்ம இப்போ ஊற வைக்க தேவையில்லை, ஏன்னா ரொம்ப ஊறிடும் அது. அதனால் நம்ம ஒரு மாவு அரைக்கிறதுக்கு முன்னாடி 10 நிமிஷத்துக்கு முன்னாடி அதை ஊற வச்சா போதும். ஸோ டோட்டலாக அவல் வந்து அதிகபட்சம் 10லேருந்து 15 நிமிஷம் ஊறினா போதும். அரிசி உளுந்தை மட்டும் நம்ம ஒரு 5 மணி நேரமாவது ஊற வச்சுக்கலாம். இப்போ அரிசி உளுந்து ஒரு 5 மணி நேரம் ஊறியாச்சு. அவள் ஒரு 10 நிமிஷம் நான் ஊற வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டாக மிக்ஸி ஜாரில் நம்ம உளுந்தை சேர்த்து அரைச்சிக்க போகிறோம். இதுக்கு அடுத்ததாக ஒரு டிப் என்ன அப்படின்னா, நீங்கள் தண்ணி வந்து நார்மல் தண்ணி யூஸ் பண்ணாமல் ஐஸ் வாட்டர் சேர்த்து அரைங்க. ஏன்னா மிக்சியில் அரைக்கிறப்ப ரொம்ப சூடாகும் மாவு. ஸோ ஐஸ் வாட்டர் சேர்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு மாவு வந்து சூடாகாமல் கரெக்டான பதத்தில் வரும். இப்போ அதை வந்து மையாக நம்ம அரைச்சிக்கலாம். பாருங்கள், இப்போ நான் வந்து ஐஸ் வாட்டர் சேர்த்து அரைச்சிருக்கேன். பார்க்குறதுக்கு உங்களுக்கு நல்லா இந்த மாதிரி இருக்கணும் கன்சிஸ்டன்சி. நம்ம கிரைண்டரில் அரைக்கிறப்போ இன்னும் கொஞ்சம் கெட்டியாக அரைப்போம், பட் மிக்சியில் வந்து இந்த அளவுக்கு கொஞ்சம் தண்ணியாக அரைச்சிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு பதம் சரியாக வரும். இப்போ வந்து நம்ம இதை ஒரு பெரிய பாத்திரத்தில் மாற்றி வச்சிடலாம். எந்த பாத்திரத்தில் நம்ம மாவு கரைக்க போகிறோமோ அதில் இதை வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ அடுத்ததாக அதே மிக்ஸி ஜாரில் அரிசியை அரைக்க போகிறோம். அரிசி வந்து கொஞ்சம் வித்தியாசமாக நம்ம அரைக்க போகிறோம். என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து இந்த ஜாரில் எவ்வளோ அரிசி பத்துமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நான் ஒரு பாதி அளவு மட்டும் இதில் சேர்த்துக்க போகிறேன். சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு வாட்டி அரைச்சிட்டு அதுக்கப்புறமா தான் நான் அவல் சேர்த்து அரைக்க போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி இதை அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி நான் அரைச்சிருக்கேன். இன்னும் வந்து அரிசி நம்மளுக்கு அரைப்படலை. உங்களுக்கு அரிசி உடஞ்ச பதத்தில் தான் இருக்கும். இந்த மாதிரி அரைச்சதுக்கப்புறமா வச்சுருக்க அவலில் தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. அதாவது நம்ம எத்தனை பேட்சாக இந்த அரிசியை அரைக்க போகிறோமோ அந்தளவுக்கு அவளையும் பிரித்து இதோடு சேர்த்துக்கோங்க. இப்போ அவல் சேர்த்ததுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், மாவு நல்லா நைஸாக அரைச்சாச்சு. கிரைண்டரில் அரைச்ச மாதிரியே உங்களுக்கு நைஸாக அரைக்க வரும் மிக்சிலேயுமே. இந்த மாதிரி நம்ம ஃபஸ்ட்டே அவல் சேர்த்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு சரியாக அரைப்பட மாட்டேங்குது. ஸோ அதனால தான் இந்த மாதிரி நம்ம பண்ணுறோம். ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி ஓட்டிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து அவலை சேர்த்து அரைக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரியே பாக்கி இருக்க எல்லா அரிசியும் நம்ம சேர்த்து அரைச்சிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு அரிசியை அரைச்சிட்டு அதுக்கப்புறமா அவல் சேர்த்துக்கோங்க, கரெக்டாக வரும் மாவு. இப்போ பாருங்கள், எல்லா மாவும் அரைச்சாச்சு. இப்போ நம்ம மாவு கரைக்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு சிலர் வந்து மாவு புளிச்சதுக்கப்புறமா உப்பு சேர்த்துப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் பழக்கம் இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் வந்து மாவு புளிக்க வைக்கிறப்ப உப்பு சேர்த்துருவேன். ஸோ இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதை கை யூஸ் பண்ணி நல்லா நம்ம கரைச்சிக்க போகிறோம். கை யூஸ் பண்ணி கலக்கணும் அப்படின்னா உங்களுக்கு அந்த கையில் இருக்க சூடு வந்து மாவு புளிக்கிறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். ஸோ அதனால் நல்லா அந்த மாதிரி கரைச்சிக்கோங்க. இதை கரைச்சிட்டு ஒரு 10 மணி நேரம் பக்கம் நம்ம இதை வந்து புளிக்க வைக்க போகிறோம். நீங்கள் வந்து புளிக்க வைக்கிற டைம் உங்களோட டெம்பரேச்சரை பொறுத்தது, நீங்கள் இருக்கிற இடத்த பொறுத்தது. ஸோ எனக்கு இங்கே வந்து ஜாஸ்தி ஒரு 10லேருந்து 12 மணி நேரம் கிட்ட ஆகும். நான் அவனில் தான் புளிக்க வைப்பேன்.
ஸோ மாவு புளிக்க வைக்கிற மெத்தடும் நான் வந்து கிரைண்டரில் அரைச்சப்பே காட்டியிருக்கேன், அவனில் எப்படி நான் மாவு புளிக்க வைக்கிறேன்னு. ஸோ அந்த வீடியோ பார்த்து நீங்கள் அந்த மாதிரி புளிக்க வச்சுக்கலாம். ஸோ இப்போ அதை நல்லா கரைச்சாச்சு. சுத்தமாக நம்ம வந்து சைட்ஸ்லாம் எடுத்துட்டு இதை புளிக்க வச்சதுக்கப்புறமா இட்லி எப்படி வருதுன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், மாவு நல்லா நெக்ஸ்ட் டே மார்னிங் எனக்கு புளிச்சு வந்துருச்சு. இந்தளவுக்கு உங்களுக்கு சாஃப்டாக இருக்குது மாவு. பார்த்தா நம்மளுக்கு கிரைண்டரில் அரைச்ச பதத்திலே தான் இருக்குது. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்ட்டு. இப்போ நல்லா இதை வந்து கிளறிட்டு நம்ம இட்லி ஊற்றி பார்க்கலாம், சாஃப்டாக வருதான்னு நம்ம பார்க்கலாம். இப்போ ஒரு இட்லி தட்டில் எண்ணெய் தடவிக்கிறேன். அதுக்கப்புறமா தேவையான அளவு மாவு சேர்த்துட்டு நம்ம இட்லியை வேக வைக்க போகிறோம். இப்போ எல்லா பிளேட்லேயும் நம்ம இட்லி ஊற்றியாச்சு. இது வந்து ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் வரைக்கும் நம்ம வேக வச்சுக்கலாம். வேக வச்சுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி சாஃப்டாக இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இட்லி நல்லா வெந்துருச்சு. எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள், பஞ்சு மாதிரி இருக்குது. நம்ம கையில் பிச்சோம் அப்படின்னா ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க. கிரைண்டரில் அரைச்ச மாதிரியே இவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு இட்லி. கண்டிப்பாக வந்து மிக்சியில் அரைச்சி பாருங்கள், ரொம்ப நல்லா இருக்கும். உங்களுக்கு கம்மியான குவான்டிட்டி தேவைப்படுறதா இருந்தாலும் சரி, கிரைண்டர் இல்லாதவங்களும் இந்த மாதிரி மிக்சியில் அரைச்சி சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக வரும். அதே மாதிரி தோசையும் நல்ல கிறிஸ்பியாக வரும். உங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட்டான சட்னியோட இந்த இட்லியை சர்வ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா வழக்கம் போல் உங்களோட ஃபீட்பேக் அண்ட் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணிக்கோங்க. சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சுஜிஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ், ரெசிபீஸோடு உங்களை அடுத்து நான் மீட் பண்ணுறேன். சுஜிஸ் கிச்சன், எளிய பாரம்பரிய சமையலின் தொகுப்பு.